He is going to talk about the holiness associated with the cows. முதல்ல உலகத்துக்கு ஆதாரமானது என்னன்னா அந்த வேதம் எது அடிப்படையில் இருக்குன்னா சனாதனத்தில். First of all, whatever is the world is depending upon the Vedas, and Vedas rest on the Sanatana Dharma. சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னா வேதத்தை அத்தியனம் பண்ணுறது, இல்லை வேதத்தை சிரவணம் பண்ணுறது, இல்லை பகவான் ஆராதனை பண்ணுறது, இல்லை பகவான ஸ்தோத்திரம் பண்ணுறது, இல்லை இந்த வழியான சத் கைங்கரியத்தில் ஈடுபடுறது. What is Sanatana Dharma is the next question to be answered. What it is getting involved in activities like devotion to the Lord, or to engage in satsang like this, or to chant and learn Vedas, and to know the endeavor to know the Vedas. இப்போ லோகம் க்ஷேமமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல வேதத்தை ரட்சணம் பண்ணணும். வேதத்தை ரட்சணம் பண்ணணும்னா பிராமணரை ரட்சணம் பண்ணணும். இதை மட்டும் இருக்காது, கோ பிராமணேபிய சுபம் பவத் அப்படின்னா என்ன, பிராமணனும் சௌக்கியமாக இருக்கணும், அதுக்கு அடுத்தபடி மாடும் சௌக்கியமாக இருக்கணும். How to protect Vedas? Vedas, if they have to be protected, first of all you have to protect the Brahmins who knows Vedas and who are upholding the Vedic way of life. Not only Brahmins have to be protected, but the cows also have to be protected, because in one sloka it is said that Brahmins and cows have to be protected together. அப்படி ஆனா என்ன ஆகும் அப்படின்னு புராணங்கள் சாஸ்திரங்கள்னா கோபிராமணேபிய சுபம் பவது லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. If Brahmins and cows are going to be peaceful and happy, the entire world is going to be happy. இப்போ அப்படின்னா மாடுனுடைய சம்ரக்ஷணம் ரொம்ப பிரதானமா இருக்கு. பாகவதத்திலேயே சொல்றா துளசி போஷணம் கோ சேவனம் ததா அப்படின்னு சொல்றாரு. எப்படி துளசியை போஷணம் பண்ணணும், கோவுக்கும் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்றா. In Bhagavata it is said how to protect the tulsi plant and how to protect the cow also. In equal terms you have to protect both. So tulsi and cow are two of the things which are really have to be protected. மாடை பத்தி சொன்னோம்னா அடிப்படையா மாடு எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். First of all you have to know what is the cow to be protected. Before protecting you should know what it means to be a cow. அப்படின்னா மாட்டுக்கு ஒரு லட்சணம் சொல்றா சாஸ்திரத்துல. லட்சணம் அப்படின்னா எப்படின்னா 3 தோஷங்கள் இல்லாம இருக்கிறது லட்சணம். What is that cow's what should I say? Lakshana means what? Quality. You have to look for. There are 3 qualities. What you have to look for? Quality இல்ல, வேறு ஒன்றிலிருந்து தனித்து காமிக்கிறதுக்கு பேர் லட்சணம். Uniqueness of the cow. That is the lakshana of the cow. How to define or write the characterization? Characterization. How to characterize a cow? There are 3 qualities which are very distinct in so-called cow. அப்படியாக 3 தோஷங்கள் இல்லாம லட்சணம் பண்ணிருக்கா மாட்டுக்கு. This cow, what we are trying to understand is devoid of 3 doshas. தோஷம் இல்லாம devoid of 3 doshas. ஓகே. அப்ப 3 தோஷம் இருக்கப்படாது. அப்படின்னா என்ன 3 தோஷம் இருக்கக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லிட்டு எப்படி இருக்கணுங்கிறத சொல்றேன். என்னன்னா ஒரு உதாரணத்துக்கு இப்ப மாட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் லட்சணம் பண்றோம்னா கொம்பு உடையது மாடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது தோஷம். ஏன் தோஷம்னா கொம்பு உடையது மாடுன்னு நம்ம மாட்டுக்கு லட்சணம் பண்ணினா ஆடு, எரும மாடு, மாடு இதெல்லாம் மாடாடும். அப்ப என்ன, இந்த தோஷம் அதிவியாப்தி, இந்த தோஷம் சம்பவிக்க கூடாது லட்சணத்துல. So how to identify a cow? You cannot say cow is something with a horn or 2 horns, because there are many animals with horns. So that is not a qualification for being a cow. You cannot characterize a holy animal because it is having 2 horns. That is the first thing. அதுக்கப்புறமா செவல கலர் உடையது மாடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா வெள்ளை கலரும் சரி கருப்பு கலர்ல இருக்கிறது மாடு இல்லைன்னு. அப்ப என்ன ஆயிடுது, மாடு சமூகத்துக்குள்ளேயே செவல கலர் இருக்கிறதா மாடு, மீதி மாடு இருக்கிறதா மாடு இல்லைன்னு ஆயிடும். இந்த தோஷமும் இருக்கக்கூடாது. So you cannot qualify it with a color, because you cannot say cow is red, because there are many cows with many other color like white or some other type of color. So you cannot qualify it with color. So color is not one characterization by which you should identify a holy cow. மூணாவது
ஏகசபத்துவம், அதாவது ஒரு குழம்பு உடையது மாடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் தப்பு. ஏன்னா மாட்டுக்கு ஒரு காலில் 2 குழம்பு, ஆக மொத்தம் 4 கால், 8 குழம்பு உண்டு. இது மாட்டுகிட்ட இது இருக்கவே இருக்காது. இந்த தோஷமும் இருக்கக்கூடாது லட்சணம். So you cannot identify the cow with hooves. Hooves are the shoe type of thing on which it rests its legs. Because it has got split hooves, it has got 8 hooves. But there are many animals like that. So you cannot identify or characterize with help of hooves also. மாடு இதெல்லாம் இருக்கிறது மாடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டோம். அப்படின்னா எப்படி இருக்கு மாடுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு சாஸ்திரத்தில் ஒரு லட்சணம் பண்ணுறா, சாஸ்னாதி மத்வம் கோர் லட்சணம் அப்படின்னு பண்ணுறார். சாஸ்னா அப்படின்னா மாட்டுக்கு இந்த தாடை இருக்கும். அப்படியே இந்த தாடை நல்ல பாரதிய நாட்டு பசுவுக்கு பார்த்தோம்னா இந்த தாடை அப்படி ஜம்முன்னு கீழே தொங்கி இருக்கும். அதுக்கு பேர் சாஸ்னா அப்படின்னு சொல்கிறார். Sasna. சாஸ்னா சம்ஸ்கிருதத்தில் பேர். So how to identify a cow? Cow is something which there will be a hanging portion of flesh which is soft, which is hanging below its neck, and it will be in plenty. So, and that will be generally available only for holy cows or Indian cows or Deshi cows as we call. So that is one characterization by which you have to identify a cow. That is the flesh portion below its neck. இதேமாதிரி ககுட் அப்படின்னு சொல்லுவாள். ககுட் அப்படின்னா இதுக்கு பேர் திமிழ்னு தமிழில் சொல்லுவோம். இந்த திமிழ் எடுக்கக்கூடிய மாடும் லட்சணமுடைய மாடு, இதுதான் மாடு அப்படின்னு குறிப்பிடுறார். Another is hump. Hump just above its neck, there will be a hump. Though that is hump should be there for the Indian cow, and hump is one characterization by which you can identify our Deshi cow. இதுதான் மாடுன்னு பார்த்தோம். இப்போ மாட்டினுடைய பெருமைகளை பார்ப்போம். வேதத்தில் சொல்கிறது ஆகாவோ அக்மண்ணுத பத்ரமக்ரன், அதாவது ஒவ்வொருத்தருமே கோ சேவை பண்ண வேண்டியது வாழ்க்கையில். ஆகாவோ அக்மன், மாடே ஐஸ்வர்யமே, ஐஸ்வர்யம் பொருந்தியவளே, நல்ல மனசுடைய உடையவளே, மங்களம் பொருந்தியவளே. ஆகாவோ அக்மன், தாவஹா அக்மன், எங்கள் வீட்டுக்கு நீங்க வாங்கோ அப்படின்னு அதை அழைக்கிறோம். கோ சூக்தத்தில் வரக்கூடிய மந்திரம். So actually everybody is supposed to worship cows, and people have to invoke cows with all the reverence to come so that we will be able to worship the cows. This is already told in our scriptures. உத பத்ரமக்ரன், பத்ரம் அப்படின்னா மங்களம். நீ இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நீ மங்களத்தை செய்வாய் அப்படின்னு சொல்றேன். Please come to my house and shower auspiciousness to my home and all around. This is what we pray. So we invite cow with all the respect and reverence and bring her to our home so that it will do good for us as well as everyone around us. சீதந்து கோஷ்டே ரணகன் வஸ்மே. கோஷ்டம் அப்படின்னா மாட்டு கொட்டாய். கோஷ்டே சீதந்து, நீ மாட்டு கொட்டாயில் இருப்பாயாக. ரணகன் வஸ்மே, நீ இருந்து மங்களத்தை எங்களுக்கு செய்வாயாக, எங்களை ரமிக்க செய்வாயாக, பகவான்கிட்ட ஈடுபட செய்வாயாக, உன்னுடைய கைங்கரியத்தில் ஈடுபட செய்வாயாக அப்படின்னு அர்த்தம். Please come and stay in our cow shed so that we become more devoted to the Lord himself. So God is an indispensable part of worship. So only if cow is there in the home and in the cow shed, we will be able to engage in the devotional activities in the proper way. So please come down and stay in my cow shed. Indro yajvane pranateta shikshati upeddadati nasvam mushayati. Indro yajvane, இந்திரஹா அப்படின்னா ஐஸ்வர்யம் பொருந்தியவர். ஐஸ்வர்யம் பொருந்தியவர் யாருன்னா பரமேஸ்வரன் தான். மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரன் தான் ஐஸ்வர்யம் பொருந்தியவர். யஜ்வனே, எஜமானனுக்காக, இந்திரனுக்கு ஒரு சேவை செய்யறதுக்காக நான் உன்னை கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக, உனக்கு நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக, அல்லது ஒரு ஹோமம் பண்ணுறதுக்காக நான் உங்ககிட்டேருந்து பாலை கறந்துக்கிறேன். There are only 2 gods according to scriptures, so called Aishwarya. Aishwarya is, you can translate, I don't know, everybody understands Aishwarya how. Aishwarya is something like very auspicious and plentifulness, bountifulness. So if we, before worshipping the Lord, we have to worship the cow so that we will be able to worship the Lord with all its milk, and if the cow is pleased, it gives us milk. Through that milk we worship the Lord. பூஜோ பூஜோ ரஜிமிதஸ்ய வர்த்தயன், உன்னை நான் இங்கே ஆற்றுல வச்சுருக்கிறதுனால, நான் உன்னை இருக்கக்கூடிய நீ கோஷ்டத்தில் இருக்கிறதுனால, உன்னை சம்ரக்ஷணை பண்ணுறதுனால என்னுடைய ரயி அப்படின்னா நல்ல தெம்பு, புஷ்டி
எனக்கு மேலும் மேலும் நாம் புஷ்டியை வளர்த்துண்டு இன்னும் நிறையா பிராமண சம்ரக்ஷணையும் கோ சம்ரக்ஷணையும் பண்ணுவேனாக அப்படின்னு பிரார்த்திக்குது. One more prayer is that please stay in my cow shed which I have made for you, because if you are happy I'll be nurtured, and because I am nurtured and healthy, then I'll be able to protect more Brahmins and more good people around me. So I will be nurtured first. If I am nurtured and healthy, I'll be able to nurture people around me. So please stay, be happy in my cow shed. இப்படியாக வேதத்தில் கோவை பற்றி சொல்கிறது. மாடு வெறுமல்ல, மாடுனுடைய ஒரு எல்லாமே மாட்டுட்டேண்டு வரக்கூடிய பாலாக இருக்கட்டும், மாட்டுட்டேண்டு வரக்கூடிய ஒரு கோமயமாக இருக்கட்டும், இல்லை கோ சாணமாக இருக்கட்டும், எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறதுக்கு சாஸ்திரத்தில் இடம் இருக்குது. அது எல்லா பொருளுமே சமர்ப்பிக்கலாம் பகவான்கிட்ட. So there is nothing like a waste product which comes out of a cow. Everything which comes out of a cow can be offered to the Lord. There is nothing like a bad thing which comes out of a cow's body. அதனால தான் அவளை கோ மாத்தா அப்படின்னே சொல்கிறோம். அப்படியாக அநேகமாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம் கோ சம்ரக்ஷணையை பற்றி, கோவை பற்றி. அப்பேற்பட்ட உயர்ந்த கோவை எல்லாருமே அவசியம் அவாவாளுடைய காலத்துக்கு அப்புறமா அந்திம இறுதி சடங்கு யாருக்கு உத்தேசித்து பண்ணுறோமோ இறுதி சடங்குல ஒவ்வொருத்தருமே 4 கோதானம் 5 கோதானம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. 5 கோதானம் பண்ணணும். So when we leave the body, actually according to the scriptures, we are supposed to do godan, and you can go up to infinite number, but at least minimum 5 godan is what is prescribed when we leave the body, so that our life after death will be smooth and it will go in the proper way. So up to 5 is minimally prescribed in the scriptures. ஒரு ருத்ரேகாதசி ஹோமம் பண்ணோம்னாலும் கோதானம் பிரதானம். ஏன்னா கோதானம்ங்கிறது ரொம்ப கோதானமும் பூதானமும் ரொம்ப உயர்ந்த தானமானது. அந்த கோதானம் நடக்கிறது அப்படின்னா அது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். Giving away land and cows are supposed to be the topmost dans. So at least even for Rudra Ekadashi or a small homa, if you conduct like that, you are supposed to give at least godan, at least if not bhudan. They are the 2 of the highest dan what you can give away. வேதத்தில் தட்சிணைன்னு சொல்றது, தட்சிணை அப்படின்னாலே அதுக்கு கோதான், கோவை தான் தட்சிணை கொடுக்கணும்னே வேதம். Oh, in fact, whenever Acharya is doing something for you, you give him some dakshina. In fact, dakshina is ideally should be paid through giving dan of a cow, not as money or some other item. Cow is an integral part of Acharya dakshina. அதுக்கு வேதத்துல கல்யாணி அப்படின்னே பேரு. கல்யாணி ரூப சமிருத்தி, ரூபம் சமிருத்திய பொருந்திய ஒரு கல்யாணி. கல்யாணின்னா மங்களம் உடையவள்னே அதுக்கு பேரு. In fact, you should give a cow with all the holy auspicious lakshanas, and it is to be called as kalyani, means it should have all the good qualities, auspicious qualities. Such a cow you should give as dan. இப்படியாக கோதானம் உயர்ந்ததாக பல புராணங்களையும் வேதங்களையும் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு கட்டத்தில் நிறுத்திக்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால நம்ம இதோட முடிச்சுக்கணும். So actually you can go on talking about the greatness of Godan and cows itself for hours together, but we are putting a full stop to it because he has told the essence of it. गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा महाराज की जय. நிறையா பேர் போஷணத்துக்கும் நிறையா பேர் ஒத்தாசை பண்ணி திரும்ப சகாயம் ஒத்தாசை பண்ணணும் பண்ணினா தான் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கும். வேத பாராயணம் வேதம் ஆரம்பிச்சிடணும், வேத பாராயணம் கணபாராயணம் வரைக்கும் நடக்கணும். எல்லாரும் சுவாமி நடத்திட்டார் அப்படிங்கிறது இல்லை. அதுதான் எப்போ எப்போ கோ வந்துட்டோ கோ வந்தோடனே அடுத்து வேதம் வந்துடும். ராத்திரி
Adre. Rajanand Adre. So I want to tell whatever he told once again. He says now cow have made a small beginning. It is the duty of all of us to protect those cows. We should not stop with the arrival. We should see that they are well taken care so that they will be nourished. And if they are nourished, they will be happy, and then Vedas will be protected. Vedas will nourish. This is only beginning, so that this will become a big Vedic center. And once the Vedas are planted, the whole world will be happy. So we are working for the whole world. So first step is protecting the cows. சுந்தர் இல்ல அது வந்து இது ஏதோ ஒரு சொன்னார் பேரு அது முடிச்சு அது முட்டி அது ரிவர்ஸ் போயிடுச்சுடா. இது எவ்வளவு வருஷம் மாடு? இது எவ்வளவு வருஷம் மாடுனா? இது எவ்வளவு? இது நான் ஒன்றையா இது கோபூஜை பண்ணும்போது இந்த Shambhu sada shiva shambhu sada shambhu sada shiva shambhu sada shambhu sada shiva shambhu sada shiva. இந்த குழந்தையில வந்து ஒரு 2 பேர் ஆர்வமா குழந்தை மாடுல பிரியமா இருக்கிறது அது கூட இருந்தது. சிவராத்திரிக்கு கால கண்ணுட்டியா இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு இது நான் ரெண்டுமே கேரளா கர்நாடகா. அப்படியே கொடுங்கப்பா. தோலோட கொடுக்கணும். அது மட்டும் தான் கொஞ்சம் அந்த குட்டியும் அதே மாதிரி தானா? பக்கம் 10 கிலோமீட்டர் தள்ளி பார்த்துட்டு வந்தேன். हिरण्यवाहवे हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपते अम्बिकापतये उमापतये கிளம்பிட்டேன்.